குறிப்பா வந்து நீங்க வந்து எந்த மாதிரி இடத்துல இடம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து புறம்போக்கு இடமா பார்த்து நீங்க வாங்கவே கூடாது ஒண்ணு. ரெண்டாவது ஆக்கிரமிப்பு லேண்ட், அதாவது பாத்தீங்கன்னா ஒரு ஏரி குளம் இருக்கும், அதை ஒட்டி வந்து பிளாட் போட்டு விற்பாங்க. அதாவது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஏரி அங்க இருந்திருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா ஒரு வீடு வரும், அடுத்த ஒரு பிளாட் அதுக்கு பக்கத்துல போட்டு கொஞ்சம் கொஞ்சமா பிளாட் போட்டு போயிடுறாங்க. இந்த ஆக்கிரமிப்பு லேண்ட் பக்கத்துல தயவு செஞ்சு இடம் வாங்காதீங்க. இதனால உங்களுக்கு 2 ப்ராப்ளம் இருக்குது. ஒண்ணு, ரேட்டு சீப்பா கிடைக்கும், ஒண்ணு வாங்குவீங்க. வெள்ளம் மழை வெள்ளம் வரதுல ஃபர்ஸ்ட் பாதிக்கும் போது அந்த ஏரி ஆக்கிரமிப்பு உள்ள லேண்டு தான் பாதிக்கப்படும் ஒண்ணு. இன்னொன்னு, கவர்மெண்ட் என்னைக்குனாலும் சரி அதை வந்து விரிவாக்கம் பண்ணுவாங்க. தண்ணி பிரச்சனை வருது, தண்ணி நிறைய நிற்குதுன்னா அதை விரிவாக்கம் பண்ண சில உங்களுக்கு பட்டா லேண்டு டாக்குமெண்ட் என்னதான் கரெக்டா கொடுத்து லேண்டு கம்மியா கிடைச்சா கூட தயவு செஞ்சு ஏரி குளம் பக்கத்துல ஆக்கிரமிப்பு நிலத்துக்கு அருகில வாங்காதீங்க. அது பக்கத்துல உங்களுக்கு அப்ரோட் லேஅவுட்டா இருந்தா கூட நீங்க கொஞ்சம் தள்ளி வாங்குங்க, அது நியர்பை வாங்காதீங்க. ஏன்னா வந்து திடீர்னு மழை பெஞ்சா ஹெவியா மழை பெய்ச்சுல நீங்க அப்ரூவ் லேஅவுட்டாவே இருக்கலாம், பட் ஏரி பக்கத்துல இருக்கனால தண்ணி நல்லா இருக்கும்னு நினைப்பீங்க. ஆனா அந்த மழை காலத்துல முதல்ல பாதிக்கப்படுறது நீங்க தான் இருப்பீங்க அந்த இடத்துல. அது நியர்பை வாங்கணும். அதனால கூடுமான அளவு கொஞ்சம் நம்ம வந்து தள்ளி வாங்குறது வந்து நல்ல சிறந்தது.